சிவஸ்துதியில் ஒரு அருமையான பாடல். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன். அழகான ஒரு தேவாரம். இந்த தேவாரத்தில் இந்த 2 வரியை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அந்தியும் நண்பகலும். இப்போ அந்தி அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா, இரவுக்கு முடிவு விடியலுடைய அந்தி. அது மாதிரி பகலுக்கு முடிவு இரவனுடைய துவக்கம். நண்பகல் அப்படின்னா இது 3 ஒன்றா சேர்த்தா காலம்புற சூரிய உதயம், சாயந்தரம் சூரியன் மறையிற இடம், நடுப்பற இருக்கக்கூடிய சூரியன் உச்சி வெயில். இந்த 3 காலத்துலேயும் அந்தியும் நண்பகலும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த 3 வேளையும் 5 பதம் சொல்லி அப்படின்னா பஞ்சாட்சரம்னு அர்த்தம். சைவத்தில் சிவபெருமானை வணங்குவதற்கு சைவானுஷ்டான விதின்னு சொல்லியிருக்காரு. அந்த சைவானுஷ்டான விதியில் 5 பதங்களை பற்றி மிக விரிவாக அது பேசுகிறது. ரொம்ப ரகசியமாக தான் ஒரு தகவல் இது. என்ன அப்படின்னா, மந்திரங்களை பற்றி வெளிப்படையாக விமர்சனம் பண்ணக்கூடாது. அதனால் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அந்த அனுஷ்டானம் பண்ணுறது சைவானுஷ்டான விதி. அதில் சொல்லப்பட்டிருக்கிற 5 பதம் சொல்லி சிவபெருமானை குறிக்கின்ற 5 எழுத்து மந்திரம், 5 பத மந்திரம் அப்படின்னு மந்திரம். அது எதனாலே இறைவனை வழிபட வேண்டும் என்பதை மிக அழகாக இதிலே குறிப்பாக சொல்லியிருக்கிறார். 5 பதம் சொல்லி சிவபெருமானை வணங்க வேண்டும். இது ஒரு தகவல். 5 பதம் எப்பொழுது வணங்க வேண்டும்? அடுத்த கேள்வி. அந்தியும் நண்பகலும். அந்திங்கிறது காலையும் மாலையும் சந்திக்கிற பொழுது. அந்தம்னா முடிவு, இரவினுடைய முடிவு, பகலுடைய முடிவு. 2 பொருளும் சந்திக்கிற நேரம் தான் அந்தி. அதனால் 3 வேளையிலேயும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். என்ன சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு 5 பதம் சொல்லி அப்படின்னு சொல்ல. ஆமாம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்ல போகிற. முந்தியனும் பழைய வல்வினை மூடாமுன். முந்தியழும் பழைய வல்வினை மூடாமுன். ரொம்ப அழகான வார்த்தை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உலகியல் அனுபவம் பாருங்கள். ஒரு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், இல்லை ஒரு முன்னுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம், இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதை மாதிரி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நாம் போய் அந்த முயற்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். சில பேர் அற்புதமாக முயற்சி பண்ணுவான். தொடங்குற விஷயங்கள்லாம் அவனுக்கு ஒரு வெற்றியை தரவே தராது. மீண்டும் மீண்டும் தோல்வி வரும். அப்படி தோல்வி வருகிற பொழுது ஒரு பழக்கடை வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வைப்பார். அது நஷ்டத்தில் போகும். சரி, இதெல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டு நம்ம ஒரு மலராக வச்சு வழிபாடு பண்ணுவோம், மலர் கடை வைக்கலாம்னு மலரை மாற்றுவார். அந்த வியாபாரம் ஆகாது. இப்படி செலவு பண்ணி வெற்றி அடையாமல் தோற்று போகிற பொழுது மனிதர்கள் மிகவும் குழம்புகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. என்ன ஒரு காரணம்? அதே மாதிரி உலகில் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சுருக்க மாட்டாவா. அவளுக்கு தொடர்ந்த ஒரு விளைவு, ஒரு விளங்க முடியாததற்கு ஒரு தொடர்ந்த ஒரு கஷ்டமே கொண்டிருப்பதற்கு காரணமே புரியாது. அப்படி சொல்கிற பொழுது அது என்ன காரணம் அப்படின்னா, முந்தி எழும் பழைய வல்வினை அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் எல்லா செயலுக்கும் முயற்சி ஒன்று தான். ஆனால் அதனுடைய பலன் இருக்கோ இல்லையோ, அது முந்தி எழும் பழைய வல்வினை மூடினா வராது. முந்தியனும் பழைய வல்வினை அதுக்கு வழி விட்டுருத்துன்னா எல்லா பலனும் உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு சாமான்யமாக ஒரு காப்பி வாங்கி குடிக்கிறோம் நம்ம. அது ஒரு இரவெல்லாம் விற்கிறார் ஒருவர். அவர் ஒரு 10 ரூபா சொல்கிறார் அந்த காப்பியை. அதே காப்பியே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நிறுவனத்தில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். 24 மணி நேரமும் கூட்டம் வரும். அதே காப்பி அதே மாதிரி இருந்தால் கூட அதனுடைய லாபம் அவளுக்கு அதிகமாக இருக்கும். அவள் குறைவான நேரமாக இருக்கும். உழைப்பை மிகுதியாக செலுத்துவார்கள். பலன் வராது. ஒரே மாதிரி விதைச்சிருப்பா நெல், ஒரே காலத்தில் பயிர் பண்ணியிருப்பா. ஒருத்தருக்கு நன்னா விளைஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு விளையாது.
அதுக்கு என்னதான் காரணம் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயம் என்னென்னா, முந்தி எழும் பழைய வல்வினை. அந்த பழைய வல்வினை தான் அந்த வினையை நமக்கு ஒரு நல்ல பலன் வராது தடுத்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் பாவம். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை முழுவதுமாக அழித்து விடுவதற்காக 3 வேளையிலும் 5 பதம் சொல்லி வழிபாடு செய்தால் காரியத்தடையானது நீங்கிவிடும் என்று மிக அழகாக இந்த தேவார வரிகள் நம்மை அறிவுறுத்துகிறது. அதை செய்ய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.